கடவுள் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் பிரபஞ்சம்னு ஒன்று இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நமக்கு மீறிய ஒரு சக்தி எப்போவுமே இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அந்த சக்தியை நம்ம வடிவமாகவும் வழிபடுறோம், ஒளியாகவும் வழிபடுறோம், நமக்கு பிடிச்ச பொருட்களாகவும் நம்ம வழிபாடு செய்கிறோம், இல்லை மனசில் என்ன ஓட்டங்களாகவும் நம்ம நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் செய்கிற ஒரு பிரபஞ்ச சக்தி வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி வழிபாடு தான். பௌர்ணமியோடு சேர்த்து இந்த நீர் பரிகாரமும் செய்யும்போது அதை நினச்சதை நமக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். நான் யாரையுமே எந்த வழிபாடுமே கட்டாயமே படுத்த மாட்டேன். பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாசில்லா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான தெளிவான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நிலவை நம்ம பார்க்கும்போதே நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அது எந்த பௌர்ணமியாக இருந்தாலும் சரி நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அன்பான ஒரு கிரகம் அப்படின்னாலே சந்திரன் தான். எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பிடிச்ச ஒரு கிரகம் அப்படின்னா அது நிலா, சந்திரன் தான். அவங்க கிட்ட நம்ம விஷயங்களை சொல்லும்போது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். நம்ம எண்ணங்களை எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் நம்மளை வாழ்க்கையை நடத்தி வைக்கும். நம்ம எண்ணங்கள் சரியானதாக இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் நமக்கு சரியானதை நடத்தி கொடுக்கும். நம்ம நெகட்டிவாக நினச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவாக தான் நடக்கும். இந்த தண்ணீர் பரிகாரம் போன பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி நான் செஞ்சுருப்பேன். அதை நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸில் பார்க்காதவங்க பாருங்கள். இந்த தண்ணீர் பரிகாரத்தில் கண்ணாடி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணணும். இதில் 3 1 ரூபாய் காயின் போட்டு சந்திரன் முன்னாடி வச்சு என்னோட வேண்டுதல் வச்சிருந்தேன். போன மாதம் வச்சிருந்தேன். அது எனக்கு நிறைவேறிடுச்சு. வராத பணம் வந்துருச்சு. இந்த தண்ணீரை நம்ம முழுவதுமாக நைட்டில் வச்சிடணும். அந்த சந்திரனோட சக்தி ஃபுல்லாக இதில் இருக்கும். காலையில் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வீடு முழுக்க தண்ணீர் தெளிச்சு விடலாம். அதே மாதிரி நம்ம குளிக்கிற தண்ணியில் சேர்த்து குளிக்கலாம். பணப்பெட்டி வைக்கிற இடத்துலையும் தெளிச்சு விடலாம்.